சூரியன் திடீரென காணாமல் போனால் என்னவாகும்? நட்சத்திரங்கள் முதலில் பிறக்கின்றன. பின் அவற்றின் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி கோள்கள் சுத்துகின்றன. அந்த கோள்களை பயன்படுத்தி அனைத்து விதமான உயிரினங்களும் வாழ்கின்றன, நம்மை போல. சரி, திடீரென ஒரு நாள் காலை 8 மணி ஆகியும் பொழுது விடியவில்லை, அதாவது சூரிய வெளிச்சம் வரவில்லை. பின் 10 மணி, 12 மணி, மாலை 5 மணி ஆகியும் சூரியன் இல்லை. எங்கே அந்த சூரியன் என்று அனைவரும் வியப்புடன் வானை நோக்கி பார்க்கும்போது ஒரு செய்தி வருகிறது. அதுதான், நமது சூரியன் திடீரென வெடித்து சிதறிவிட்டது, அதுவும் இரவு மணி 3 மணி அளவில் என்ற செய்தி. அந்த நிகழ்வு நடந்து 8 நிமிடம் ஆன பிறகுதான் அறிவியல் அறிஞர்களுக்கே தெரியும். காரணம், சூரிய ஒளி பூமியை வந்து அடையவே 8 நிமிடத்திற்கும் ஆகின்றது. சரி, எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், அது சூரியன் இல்லை என்றால் என்னவெல்லாம் நடக்கும் என்று. இனி காலம் முழுக்க வெளிச்சத்தை காண முடியாது, எப்பொழுதும் இரவுதான் என்று சிலர் கூறுகின்றனர். சில கல்வியில் மேம்பட்டவர்கள் சிலர் கூறுகிறார்கள், சூரியன் இல்லை என்றால் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது கிடையாது, இதனால் தாவரம் செடி கொடிகள் எல்லாம் அழியும் என்று போன்று பல தகவல்களை கூறுகின்றனர். வாருங்கள், அவற்றை அறிவியல் கொண்டு சிறப்பாக ஆராய்வோம். நமது பூமியை விட சூரியன் 3,33,000 மடங்கு நிறை அடிப்படையில் மிகப்பெரியது சூரியன். பரப்பளவிலும் சூரியன் மிகப்பெரியது. சூரியனிலிருந்து ஒவ்வொரு நொடிக்கும் கிட்டத்தட்ட 100 பில்லியன் ஹைட்ரஜன் பாம்ஸ் அளவு எனர்ஜி வெளிப்படுகிறது. சூரியனிலிருந்து இந்த பெரிய அளவிலான நிறையால் தான் நமது சூரிய குடும்பத்தில் மிக வலிமை வாய்ந்த ஈர்ப்பு விசையால் தலைவனாக என்றும் இருக்கின்றது சூரியன். இந்த அளவிலான ஈர்ப்பு விசை உள்ளதால் தான் 8 கோள்களையும் நீள்வட்ட பாதையில் சுற்ற வைக்கிறது சூரியன். இந்த மகத்தான ஆற்றலினால்தான் நாம் உட்பட அனைத்து உயிரினங்களும் வாழ்கின்றன பூமியில். பின் மிகச்சரியான தூரம், மிகச்சரியான வெப்பநிலை போன்றவைகள்தான் அமைந்ததால் தான் நாம் இங்கு இந்த வீடியோவை பார்த்தும் கேட்டும் கொண்டும் இருக்கின்றோம். இதில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது அல்லது ஏற்கனவே ஏற்பட்டு இருந்தால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டும் இருக்காது, வரும் காலமும் இருக்காது. சரி, நாம் நமது சூரியனை திடீரென தொலைத்து விட்டால் என்னவெல்லாம் நடக்கும், நாம் அதை எப்படி உணர்வோம் என்று பார்க்கலாம். வாருங்கள் கதைக்குள். இங்குதான் சூரியனையும் ஈர்ப்பு விசையும் எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். சூரியன் காணாமல் போனவுடன் ஈர்ப்பு விசை இல்லாமல் பூமி உட்பட அனைத்து 8 கோள்களும் மற்ற விண்கல்களும் கட்டுப்பாடற்று விண்வெளியில் பறக்க ஆரம்பித்துவிடும். பின் எல்லையற்ற ஒரு பயணத்திற்கு தயாராகிவிட்டது நமது பூமி. பின்பு ஏற்கனவே நாம் பார்த்தோம், சூரிய ஒளி கிட்டத்தட்ட 67 மில்லியன் மைல்கள் தாண்டி கிட்டத்தட்ட 8 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றது சூரிய ஒளி பூமியை வந்து அடைய. இதில் ஒரு ஆச்சரியம், சூரியன் காணாமல் போனால் அது காணாமல் போய்விட்டது என்று தெரிந்து கொள்ளவே சுமார் 8 நிமிடம் ஆகுமாம். 1915ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறினார், அவரின் பொது சார்பியல் கோட்பாட்டில் ஈர்ப்பு விசையும் ஒளியின் வேகத்திலே பயணிக்கிறது என்று. அந்த 8 நிமிடம் கடந்து நமக்கு தவிர்க்க முடியாத அளவு துன்பம் ஏற்படும். அது அளவிட முடியாத ஒரு நரக வாழ்க்கை. அந்த 8 நிமிடம் கழித்து சூரிய ஒளி 1% அளவும் இருக்காது. அந்த 8 நிமிடம் கழித்து சூரிய ஒளி 1% அளவும் இருக்காது நமது பூமியில். ஆனால் நட்சத்திரங்கள் தெரியும், நகரங்கள், நமது சென்னை போன்ற சிட்டிகள் அனைத்தும் ஒளியில் மின்னும், அதுவும் மின்சார உதவியுடன். பின் சூரிய ஒளியை உள்வாங்கி அவற்றை பிரதிபலிக்கும் கோள்களும் நமது அழகிய நிலவும் இருக்காது, நிலவு வெளிச்சமும் இருக்காது. எடுத்துக்காட்டு, பூமியை தாண்டி உள்ள வியாழன் கிரகத்தின் மீது சூரிய ஒளி 33 நிமிடங்கள் கழித்து தான் அங்கு செல்லும்.
நமது பூமிக்கு சூரிய ஒளியானது 8 நிமிடம் கழித்துத்தான் வருகின்றது. அதுபோல வியாழன் கிரகத்தை சூரிய ஒளி 33 நிமிடங்கள் கழித்து தான் அங்கு செல்லும். அந்த ஒளி வியாழன் மீது பட்டு ஒளிரும், அதையும் நாம் காணலாம். 33 நிமிடம் மட்டும்தான். பின்பு பூமி ஒரு புறம் செல்ல, வியாழன் மற்ற வழியாக செல்ல அனைத்து கோள்களும் பிரிந்துவிடும். பின் ஒளிச்சேர்க்கை நிகழாமல் தாவரங்கள் உணவு உற்பத்தி செய்யாது. பின் மிக சிறிய அளவில் உள்ள கோள்கள் சில நாட்களிலே அழிந்துவிடும். பூமிவாசிகள் பயப்பட வேண்டாம், பூமிக்கு இந்த நிலை வராது. அது ஒரு வாரத்திற்கு மட்டும்தான். ஏனென்றால் ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 32 டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் தொடர்ந்து இருக்கும். அதுவும் ஒரு வாரத்திற்கு மட்டும்தான். பின் நெகட்டிவ் -150 டிகிரிஸ் தட்ப வெப்பம் இருக்கும் ஒரு வருடம் முடிவில். இந்த நிலையில் மனிதன் இருப்பானா என்று கூறுவது மிக கடினம். இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சில குறிப்பிட்ட விலங்குகள் வசிக்கும் இந்த சூழ்நிலையிலும். அதுவும் இந்த பனி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான வருடம் வாழும் இந்த வகையான விலங்குகள், உயிரினங்கள் என்றும் கூறலாம். அதுவும் சூரியன் இல்லாமலே. காரணம், இந்த வகை உயிரினங்களுக்கு சூரியன் அவசியமான ஒன்று அல்ல. இவைகளுக்கு உணவு மற்றும் ஆற்றல் எல்லாம் புவி வெப்பத்தாலே கிடைக்கின்றது. இந்த ஜியோதெர்மல் லவ்விங் ஆர்கானிசம் சூரியன் இல்லாமலே பில்லியன் கணக்கான வருடம் வாழும் இந்த வகை உயிரினங்கள், அதாவது ஜியோதெர்மல் லவ்விங் ஆர்கானிசம். நமது பூமி ஒரு ஐஸ் பால் போன்று இருக்கும். அதுவும் வியாழனின் நிலவுகளை போன்று இருக்கும். இப்பொழுது பூமியானது சூரியனை கிட்டத்தட்ட 67,000 மைல்ஸ் பர் அவர், அதாவது இப்பொழுது பூமியானது சூரியனை கிட்டத்தட்ட 67,000 மைல்கள் ஒரு மணி நேரத்தில் சுற்றுகின்றது. இந்த சூரியன் காணாமல் போய்விட்டால் கிராவிடேஷனல் புல், ஈர்ப்பு விசையானது இல்லாமல் போய்விடும். ஆனால் பூமியின் வேகம் இப்பொழுதும் இருப்பது போலவே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன் என்று புரிந்து கொள்ள விரும்பினால், உங்கள் கையில் ஒரு கயிறு மற்றும் அந்த கயிறுடன் இணைந்து உள்ள ஒரு இரும்பு குண்டு, அதை மிக வேகமான முறையில் ஒரு வட்ட வடிவில் சுற்ற வேண்டும் நீங்கள். இந்த நிகழ்வுதான் நமது சூரிய குடும்பத்திலும் நிகழ்கின்றது. பின் அந்த கயிறு விட்டவுடன் மீண்டும் பின்பு அந்த இரும்பு குண்டு நாம் விட்டவுடன் அந்த நமக்கு நேர் எதிராக அந்த குண்டானது நமக்கு நேர் எதிராக செல்லும், விலகி. இந்த மாதிரியாகத்தான் நமது பூமி சூரியன் இல்லாத போது இப்படி செல்லும். நமது பூமி சூரியனுக்கு நேர் எதிராக, அதாவது சூரியன் இருந்த இடத்திற்கு நேர் எதிராக செல்லும் நமது பூமி தொடர்ந்து. ஆனால் பூமி போகும் வழியில் எந்த பூமியை போன்ற, அதாவது பூமியானது போகும் வழியில் நமது பூமியை போன்ற கோள்களோ அல்லது எரிகற்களோ அல்லது வால் விண்மீன்களோடு மோதாமல் இருந்தால் 43,000 வருடம் கழித்து 4.3 லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ள ஆல்ஃபா சென்டாரி சிஸ்டமை நெருங்கும். பின் சூரியன் மறைந்து 1 பில்லியன் வருடம் கழித்து பூமி எங்கு இருக்கும் என்றால் 1,00,000 ஒளியாண்டு தொலைவில், 1,00,000 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கும். அதாவது நமது பால்வீதி மில்கி வே கேலக்சியின் விட்டம் 1,00,000 ஒளியாண்டு என்று நமக்கு தெரியும். அவ்வளவு தூரம் நமது பூமி பயணிக்கும். இப்படி பயணிக்கையில் நமது மிக சிறிய பூமி மற்ற நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையால் இழுக்கப்படலாம் அல்லது ஒரு பிளாக் ஹோலால் இழுக்கப்படலாம். ஏனென்றால் நமது பால்வீதியில் கிட்டத்தட்ட 200 பில்லியன் நட்சத்திரங்கள் மற்றும் 1 பில்லியனுக்கும் அதிகமான பிளாக் ஹோல்கள் உள்ளது என்று நமக்கு தெரியும். இந்த அண்டவியலில், இந்த அண்டத்தில் நமது பூமி சூரியன் துணை இல்லாமல், நமது பூமியானது சூரியன் துணை இல்லாமல் போனால் பூமி ஒரு மிகப்பெரிய சாகச பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று நிச்சயம், ஒரு கட்டத்தில் பூமிக்கு முடிவு உள்ளது, அதாவது அழிவு உண்டு. நண்பர்களே, நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.